தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான நிலையில் தற்போது காங்கிரசார் பனையூர் அலுவலகம் நோக்கி செல்லக்கூடியதை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் விவரங்களை வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நிறைய விஷயங்கள் இதை பற்றி நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு? தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு திருப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. தமிழ்நாட்டில தொடர்ந்து பல்வேறு அரசியல் திருப்பங்கள் உருவாகி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி என்று அவர்கள் அறிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம் என்று வெளிப்படையாக காங்கிரசார் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் வந்திருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை வெளியிலேயே வரவேற்கிறார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பல பேர் ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்ட பலரும் வெளியில அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் சென்னையில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் முதற்கொண்டு அங்கே வந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அவர்களை வெளியில் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து உபசரிப்போடு அவர்களை உள்ளே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் உற்சாகத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகுந்த உற்சாகத்தில் அந்த தொண்டர்கள், தலைவர்கள், அந்த நிர்வாகிகள் என பலரும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தற்போது காங்கிரஸ் கட்சியை உள்ளே அழைத்து செல்கின்றார்கள். காரணம், பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய தயவு அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய காங்கிரசாரை அவர்கள் உள்ளே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தில் காங்கிரசார் தற்போது வந்திருக்கின்றார்கள். காங்கிரசாரை தற்போது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் உள்ளே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான காவலர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், முதலமைச்சராக பதவியேற்க இருப்பவருடைய அலுவலகம் என்பதனாலே அந்த இடத்தில் முழு பாதுகாப்பு வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. கட்சி நபர்களை தவிர்த்து மற்றவர்கள் யாரும் உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது. கிறிஸ் ஜோடங்கர் உட்பட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் உள்ளே அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் வெளியில் பூங்கொத்து கொடுத்து அழைத்து செல்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சியிலே இருப்பவர்களும் கூட பூங்கொத்து, சால்வை ஆகியவற்றை கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்ள இருக்கின்றார்கள். விஜயை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் கட்சியின் மீது கிட்டத்தட்ட அவர் 20 ஆண்டுகளாக ஒரு நல்ல மதிப்பு கொண்டிருக்கின்றார். அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு கிட்டத்தட்ட 2008-2009 காலகட்டத்திலேயே ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து இளைஞர் காங்கிரஸில் இணைய வேண்டும் என்று ஆர்வம் காட்டினார். ஆனால் அது நேரடியாக மாநில பொறுப்பு வழங்குவதற்கு வாய்ப்பு கிடையாது. நாங்கள் முறைப்படி தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த சூழலில் வழங்க முடியாது என்று அப்போது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதன் காரணமாக அவர் தொடர்ந்து திரைப்படங்களிலே நடிக்க ஆரம்பித்து விட்டார். அதன் பிறகு அவர் அரசியல் வெளிப்படையாக அதற்கான முயற்சிகளில் ஈடுபடவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை அறிவித்தார். அதுவும் ட்விட்டரில் வெறும் ஒரு அறிவிப்பாக மட்டும்தான் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில தான் தற்போது இந்த அறிவிப்பை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தில் காங்கிரசார் தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தில் காங்கிரசார் வந்திருக்கின்றார்கள். ஏராளமான தொண்டர்கள், அதே போல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஆகியோர் குழுமியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு விழா கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அதிகமான நிர்வாகிகள் குவிந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி என்பது ஒரு தற்காலிக கூட்டணியாக இல்லாமல் இது ஒரு எதிர்கால கூட்டணியாக இருக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. வரக்கூடிய சட்டமன்ற அந்த கூடுதலுக்கு அவர்கள் வெறும் ஆதரவு கொடுப்பதாக மட்டுமில்லாமல் இனி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஆகியவற்றிலும் கூட நாங்கள் இணைந்தே இந்த தேர்தல்களை சந்திக்கப் போகிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தேசிய அரசியலிலும் கூட ஒரு பெரும் தாக்கத்தை, ஒரு பெரும் பார்வையை உருவாக்கி இருக்கிறது.